ஹே ஹாய் காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சங்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக நிறையா பேர் ஒன் ஷாட் மட்டும்தான் கேட்குறீங்க, எஃப்எஃப்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்குறது இல்லை. நம்ம சேனலில் ஒன் ஷாட்டை விட எஃப்எஃப்க்கு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா வியூஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. நான் எதுக்கு ஒன் ஷாட் போடுறேன் அப்படின்னா மெயின் மோட்டோவே இன்கன்சிஸ்டண்ட்டாக போடுறோம், பேர்ல்ஸ் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. நீங்கள் ஒன் ஷாட் மட்டும்தான் பார்ப்பீங்க, வேறு எதுவும் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா குயின் பி ஷேட்ஸில் வந்துட்டு ஒன் ஷாட்ஸ் இதுக்கப்புறம் வராது. அதை அப்படியே ஷட் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே நான் எஃப்எஃப் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதை பார்க்குறவங்க மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஒன் ஷாட்ஸ் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டாடா, ஓகேயா? எனக்கு எஃப்எஃப் பார்க்குறவங்க இருந்தால் போதும். ஒரு ஸ்டோரியை முழுசாக யோசித்து அதுக்காக கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து சீரியஸாக போடுறது தாண்டா, அந்த வழி தாண்டா ரொம்ப அதிகம். ஒன் ஷாட் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 1 hour உட்காந்தோன்னா கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடலாம், ஒரு 1 to 2 hours. பட் ஆனால் எஃப்எஃப் யோசிக்கணுன்னா அதுக்கே தனியாக ரூம் போட்டு யோசித்து அதுக்கப்புறமா சீரீஸ்க்கு எபிசோட்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு யோசிக்கணும். எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணுறேன், பட் ஆனால் அது உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியதான். எப்பவும் போல் ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரி போடுறதுக்கு நான் ரொம்ப யோசித்தேன், பிகாஸ் இது என்னோடய டைப்பே கிடையாது. நீங்கள் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் நான் இது போடுறேன், ஓகேயா? அண்ட் இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜான்ரில் நம்மளோட குயின் பி ஷேட்ஸில் வராது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். எப்பயும் போல் ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம எமிலி தான் உங்களோட வீட்டுக்கு வந்திருப்பா. வயனை நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஆமாம், நானும் உன்னை எத்தனை டைம் கூப்பிட்டேன், நீ தான் வரமாட்டே சொல்லிட்டேன் எமிலி. கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நான் கொரியா வந்துட்டேன், நீயும் வரேன்னு சும்மா எனக்கு இவ்வளோ நேரம் படம் காட்டிகிட்டு இருந்த. ஆனால் இன்னைக்காவது வந்தியே. ஆமாம், ஆனால் நான் சீக்கிரமாக போய் ஆகணும்டி. நான் இங்கே ஒரு ஒர்க் விஷயமாக தான் வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு. அப்போ நீ எனக்காக வரலையா, ஒர்க்காக தான் வந்திருக்கியா அண்ணா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ கூட நான் உன்னை பார்க்கணுன்னு நினச்சி எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆமாம், உருட்டு எமிலி, நல்லா உருட்டு. ஏய் அப்படிலாம் இல்லடி, ஐ ரியலி மிஸ்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு எமிலி அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. சரி விட. ஏய், கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா உன் மாமா ஜங்குக் அவன் என்ன உன் கூட நல்லா ஜாலியாக இருக்கான் போல, உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப க்ளோவாக இருக்கே. அப்படியெல்லாம் இல்லையே. ஏய் சும்மா நடிக்காதடி. ஆமாம், ஜங்குக் உன்கிட்ட நல்லா பேசுகிறான்ல? அவர் நல்லா தான் பேசுகிறாரு. ஆனால் எமிலி என்ன ஆனா? அது சில டைம் பேசவும் மாட்டேங்கிறாரு, ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்காரு. சின்ன வயசுலலாம் ரொம்ப அப்படி கொஞ்சிக்கிட்டே இருப்பார் தெரியுமா, என் கூடவே இருப்பார். ஆனால் இப்போல்லாம் வாக்கு இருக்குன்ட்டே போயிடுறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால நீ வழி அனுப்பி வச்சுட்டு வந்துடுவியா? இப்படி தான் நடக்குதா? அப்புறம் என்கிட்ட நீ சொல்கிற நல்லா சந்தோஷமாக இருக்க சிரித்து பேசிட்டு அப்படின்ட்டு. அதெல்லாம் இருக்குதான், அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, அப்புறம் என்கிட்ட நல்லா செல்லமாக பேசுகிறாரு. ஆனால் சில டைமில் அப்படியே நான் இருக்கேங்கிறதே மறந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாரு. எல்லாம் ஒர்க் ப்ரெஷராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கே. என்ன? எப்படியா இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷனும் இவங்க ட்ரெடிஷனும் வேறு. என்னதான் ஜங்குக் உன்னோட மாமா பையனாக இருந்தாலும் இங்கே வந்து இதுதானே பார்த்து வளர்ந்துருப்பான், இங்கே இருக்கிற கல்ச்சர் தானே அவன் பார்த்து எல்லாமே அடாப்ட் பண்ணியிருப்பான். பட் ஆனால் எமிலி, அவர் இன்னும் நம்ம கல்ச்சர்லாம் மறக்கலை. மறந்துருக்க மாட்டார். போவியா? சரி ஒத்துக்கிறேன், இங்கே இருக்கிற கல்ச்சருக்கு அவர் அடாப்ட் ஆகிட்டாரு தான். ஆனால் அதுக்குன்னு நம்ம கல்ச்சர் அவர் என்றைக்குமே தப்பாக பேசினதில்லை தெரியுமா? சரி ஓகே விடு, அதெல்லாம் இருக்கட்டும். ஜங்குக் உங்ககிட்ட எப்படி இருக்கான்? ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கானா? ரொமான்டிக்காவா? அப்படியெல்லாம் இல்லை, நான் தான் அவர் கூட ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கேன். ஏய் என்னடி சொல்கிற, நீ தான் ரொம்ப டாமினண்ட்டாக இருப்ப போல. அப்படி கிடையாது, அவரும் தான். அவர் எவ்வளோ டாமினன்ட்னு நான் சொல்லவா வேணும்? ஆமாம், ஜங்குக் மாமானா தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமாம், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏய் சரி ரொம்ப வலியாத. சரி என்னாச்சு சொல்லு,
ஃபர்ஸ்ட் நைட்லாம் என்ன நடந்தது? ஆ அதெல்லாம் நீ எதுக்கு என்கிட்ட கேட்குற? எம்எல்ஏ தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லன்னு மட்டும் சொல்லிடாத, எனக்கு வெக்கமாக வரும் அப்புறம். ஆ ரொம்ப தாண்டி வெக்கப்படுற. சரி விடு, நான் கேட்கல. ஆனால் வயன், இந்த பசங்களை நம்பவே முடியாது தெரியுமா? ஆ அதனால கொஞ்சம் சீக்கிரமாக அவனை கைக்குள்ளார போட பாரு. ஆ நீ எப்படி அப்படி சொல்கிற? சங்குக் மாமா அப்படிலாம் இல்லை தெரியுமா, ரொம்ப நல்லவர். ஆமாம், ரொம்ப நல்லவர், வல்லவர். ஏய் இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, எப்போ எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது, புரியுதா? அதுவும் இல்லாமல் உனக்கு இந்த கல்ச்சர்லாம் தெரியும்ல, இங்கே வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்ல. எப்படி இருக்கும்? அதாண்டி வைஃப் இருக்கும்போது இன்னொருத்தவங்க கூட அப்படிலாம் இருக்கிறது. ஆ அப்படிலாம் நடக்குமா? ஆ நடக்குமோ நடக்காதோ யாருக்கு தெரியும். நடந்துருச்சுன்னா அதனால தான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீ ஜங்குக்கு கையில் போட்டுக்கோ. புரியுதா? ஆனால் எப்படி? எப்படியா? அதெல்லாம் நீ பண்ணுற வித்தல தான் இருக்கு. அது நான் ஆல்ரெடி அப்படி தான் இருப்பேன்னு உனக்கு தெரியும்ல. ஆமாம், ஸ்டில் இருந்தாலும் நிறையா பண்ணு. என்ன சொல்கிற நீ? அதான் நீ நினைக்கிற மாதிரி தான். சரி ஒயன், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். எமிலி, என்ன நீ பாட்டுக்கு ஒரு வெடியை போட்டுட்டு அப்படியே போறேங்கிற? சொல்லு, என்ன சொல்கிறது? அதான் சொன்னியே, அது அப்படியெல்லாம் இருப்பாங்க, கைக்குள்ளார போட்டுக்கணும் அப்படின்ட்டு. ஆமாம் வயன், ஆனால் ஜங்குக்கு அப்படி இருப்பானா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாதே. எமிலி கடுப்பேதாதடி, அப்புறம் எதுக்கு அப்படிலாம் சொன்ன? நான் நல்லா தானே இருந்தேன். எனக்கு குழப்பிட்டு நீ மட்டும் போறேங்கிற. வயன் இங்க பாரு, நான் உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொன்னேன், அவ்வளோதான், புரியுதா? ஆனால் அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது, இருக்க மாட்டானும் சொல்ல முடியாது. சரி சரி, எனக்கு டைம் ஆகுது, ஒர்க்கு வருதுன்னு நான் வந்திருக்கேன்னு சொன்னேன், அதனால நான் சீக்கிரமாக போகணும். நான் போகிறேன். போறியா? கடவுளே, அப்போது சங்குக் மாமா அப்படி இருந்தாருன்னா என்ன பண்ணுறது? எனக்கு அவள் சொல்கிற மாதிரிலாம் ட்ரிக்ஸ் தெரியாதே. சின்ன வயசுலலாம் வேறு யாராவது பசங்க வந்து என்கிட்ட பேசினா ஜங்குக் மாமா நல்லா திட்டி அடிக்கும். ஆனால் இப்போ என்னையே இன்செக்யூராக ஃபீல் ஆகுது. கடவுளே. டேய் ஜங்குகா, சொல்கிறா செஞ்சு என்ன? கிளம்பலாமா? செம்ம ஒர்க் டாடே. எப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்தையும் புழிஞ்சு எடுத்துருவானுங்க. ஆமாம் மச்சான், எவ்வளோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். சங்குக் சார், என்ன என்ன வேணும் உங்களுக்கு? அது இங்கே இப்போ ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது, ஒரு பெரிய ப்ராஜெக்டை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அதனால சிஇஓ சார் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னார். நீங்கள் வரீங்களா? என் பொண்டாட்டி இருக்கால, அவன் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. என்னால் வர முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க. குந்தா, நீ அன்னி கூப்பிட்டியா நீ? ஜங்குக மட்டும் கூப்பிடுற, நான் நடுக்குது. அப்படி இல்லை செஞ்சா, ஜங்குக் சார் வந்தார்னா நீயும் வருவல்ல, அதனால தான் நான் காமனாக கேட்டேன். காமனாக இப்படி தான் கேட்பாங்களா? ஜங்குக் சார் வரீங்களா அப்படின்னு. என்ன நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? சரி சொல்லு, நீ வரியா? அதெல்லாம் நாங்கள் வரோம். டேய், அதான் சொன்னல, என்னால் வர முடியாது, நீ போகிறதா இருந்தால் போயிட்டு வாடா, என் பொண்டாட்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பான் மச்சான். டேய் ஜங்குக்கு, என்னடா சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டின்ட்டு? அவளுக்கு நீ ஏன்டா பயப்படுற? வா நம்ம போகலாம், அவன் வருவான், நீ கிளம்பு. அப்படியா? சரி ஜங்குக்கு அப்போ வந்துடுங்க. வர்றா, இப்போ கூட ஒன்றுதான் மச்சான் அது கேட்குது. வெளியே மட்டும் நல்லா சீன் போடுறா. இருகு எல்லாத்துக்கும் இருகு. சரி, நீ என்ன இப்படி பார்த்து நிற்கிற? வா போகலாம். நான் வரலடா, அதான் சொல்கிறேன்ல, என் பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாடா. வெளியே வேறு ரெயின் வர மாதிரி இருக்கு, கிளைமேட் வேறு மாறுதில்ல. அதனால உங்களுக்கு ஜெல்பம் முடிச்சுக்குமா? உங்கள் பொண்டாட்டி வரணுமா? பொண்டாட்டி முந்தானிக்குள்ளாரியே இருக்காதுடா. வா வா, ஏதோ எல்கேஜி பையன் அம்மா கிட்ட போகிற மாதிரி இப்படி துள்ளுறிய நீ. டேய் மாறிட்டடா, நீ மாறிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஆனால் பொண்டாட்டி நீ அலையிற. அப்போ நீ மாறிட்டடா. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குதுடா, ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. ஐயோ, என்னை யாராச்சும் பிடிங்க. டேய் இவ்வளோலாம் சீன் போடாதேண்ணா.
சரி நான் வந்து தொலைகிறேன். அவ்வளோதான்டா, நெஞ்சு வலி போயிடுச்சுடா. டே ஜங்குகே வாடா போகலாம். பார்த்தா என்னமா நடிக்கிறான். என்னை விட நல்லா நடிக்கிறான். சரி இரு, இல்லைனா அட்லீஸ்ட் நான் எனக்கு கால் பண்ணியாச்சும் சொல்லிடுறேன். டேய் என்னடா நீ இப்போ தானே இப்படி அசிங்கப்படுத்தினேன், திரும்ப பொண்டாட்டின்னு வந்து நிற்கிற. இதெல்லாம் செட் ஆகாது. டேய் உன் ஃபோனை கொடு. டேய் உன் ஃபோனை கொடுறா. டேய் செஞ்சா கொடுத்துரு, விளையாடாத. டேய் நான் விளையாடல மச்சான், இதுக்கப்புறம் தான் நம்ம விளையாட போகிறோம். நீ உன் ஃபோனை கொடுத்துட்டேன்னா வேறு எதுவுமே நடக்காது. குடுறா, குடு. டேய் என் பொண்டாட்டிக்கு கால் பண்ணி சொல்லணும்டா. பொண்டாட்டி தான், இப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி உனக்கு. டேய் விடுறா, பார்த்திக்கலாம். பயந்தானா நான் கூட அவட்ட சொல்லிக்கிறேன், சரியா? நீ வா. ஆமாம், சின்ன வயசுலேருந்து ஒயின்னு இருக்க, இப்போ வரைக்கும் கூட உனக்கு டயர்ட் ஆகலையா? எனக்கு என்ன டயர்ட் ஆகணும்? இல்லடா கேட்குறேன், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஐப்பெல்லாம் கம்மியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு இப்போவும் ஒயின்னா ரொம்ப பிடிக்கும். டேய் சின்ன வயசில் அவளை குழந்தையா பார்த்தது, அப்புறம் பெருசாக வளர்ந்துட்டான்னு வந்து வழிஞ்சிக்கிட்டு கிடந்தியே, இப்போவும் அப்படி தான் இருக்கியா? ஆமாம், அதில் என்ன இருக்குது? எனக்கு என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும், அதை சொல்கிறதுக்கு நான் ஏன்டா கூச்சப்படணும்? ஆமாம், எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போவும் நான் அவளுக்காக வலிவேன், சைட் அடிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஐயோ டேய் காதல் மண்ணும் போலடா ஜங்குக்கு நீ. சரி நீ வா, கரெக்டாக எந்த பப்புன்னு கேட்டு அப்படியே பறகுறோம். டேய் நல்லா அங்கே வந்து குடிச்சிட்டு இருக்க முடியாது, புரிதா? அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான். அப்புறம் வீட்டில் நல்லா இருக்க முடியாது, ரோட்டில் தான் படுத்து கிடக்கணும். டேய் அப்புறம் எதுக்குடா நீ வர? குடிக்காமல் என்னடா ஃபன் இருக்கு? டேய் அதெல்லாம் புரிஞ்சுக்குவா மச்சான். பையன் எவ்வளோ நல்ல பொண்ணு, அதெல்லாம் புரிஞ்சுக்குவா. நீ வர, புரிதா? வந்து அட்லீஸ்ட் ஒரு ட்ரிங்க் ஆச்சு நீ அடி, எனக்கு கம்பெனி கொடு. என் மைமா கிட்ட நான் சொல்லாமல் எப்படா குடிப்பான்? ஐயா உன் மைமா ஒன்றுக்கு வச்சுக்காது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு அப்படியே ஜங்குக்கு கூப்பிட்டுட்டு போகிறான். ஜங்குக் சார் நீங்கள் வரமாட்டீங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆமாம் நானும் வரமாட்டேன்னு தான் சொன்னேன், இவன் தான். டேய் சிஞ்சா, இப்போ விட்டா கூட நான் கிளம்பிடுவேன்டா, என் பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாடா. டேய் உன்னெல்லாம் விடுறதாவே இல்லை, புரிதா? நீ வந்தால் தான் மச்சான் எனக்கும் மரியாதை. பாரு லேடிஸ்லாம் சரௌண்ட் ஆகிட்டாங்க, இப்போது தாண்டா ஜாலியாக இருக்கும். ஏய் சரோஜா எங்கே கொஞ்சம் ஊற்றேன். ஜங்குக்கு வேணா நான் ஊற்றுறேன், உனக்கெல்லாம் நான் ஊற்ற மாட்டேன். ஏய் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி, கல்யாணமானவனை கூட விட மாட்டீங்க. அப்படிலாம் இல்லையே. அப்புறம் கண்ணி கல்யாத பையன் நான் கேட்குறேன், எனக்கு நீ கொடுக்க மாட்டேன். ஜங்குக்கு கொடுப்பியா? அவெல்லாம் குடிக்க மாட்டான், எனக்கு கொடு, நான் குடிக்கிறேன். எல்லாம் வேணான்னு நானும் நினைக்கிறேன், ஆனால் கூப்பிட்டுட்டு வந்துட்டான். என் பொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்லலை, அவன் என்ன நினைப்பான்னு கூட தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜங்குக்கு அப்படியே வலிக்கு வந்து ஒரு சேரில் உட்காடுறான். இங்கே ஜங்குக்கு செம்ம கால் வருது. என்னது இது சும்மா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு? ஐயோ வைப்ரேட் ஆகாத இடத்துலலாம் வைப்ரேட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு அவன் பாக்கெட்டில் இருந்து ஃபோன் எடுக்கிறான். என்னது இது, வயன் இவ்வளோ கால் பண்ணியிருக்கா? இதுதான் அந்த உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது, காலம் கடந்த பின்னும் மண்ணில் வாழ்வதோ? எங்கே இருக்கான் பையன்? டேய் சின்சா இந்தா இது குடி. ஏய் தள்ளி போடி, நான் கூப்பிடும்போது ஒன்றும் வரல, இப்போ வந்து நல்லா ஊத்துறியா எனக்கு? போடி ஜங்குகே. சின்சா எங்கே போகிற? இரு, குடிக்கலையா? என்ன இவளுங்க சடனாக நம்ம பக்கம் திரும்புகிறாளுங்க, இவ்வளோ பண்ண மாட்டாளுங்களே. லேடீஸ் அண்ட் லேடீஸ், நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமேல உங்களை ஹேண்டில் பண்ணுறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விங்க் அடிச்சுட்டு ஜங்குக்கை தேடி தான் போகிறான். இங்கே ஜங்குக்கு அவன் தனியாக அப்படியே உட்காண்ட்ருக்கான். சார் ட்ரிங்க் ஏதாவது வேணுமா? கொடுங்க, ஒரே ஒரு ட்ரிங்க்கு மட்டும் கொடுங்க, என் மச்சனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகும். டேய் அதுக்குள்ளே நீ வந்துட்டியா? ஆமாம் மச்சான், அங்கெல்லாம் பிள்ளைங்க பூரா சிக்கோண்டா, எல்லாம் எடுத்து எப்படி அடிக்குதுங்க தெரியுமா? பொம்பளைங்களா அதுங்க. அப்படியே எடுத்து விட்டா வெளியே சரையே பார்க்க முடியாதுடா, வாய் எடுக்காமல் அப்படியே கவுத்துறாளுங்கடா உள்ள. என்னையோ அப்படி மட்டையாகலான்னு பார்த்துருக்காளிங்க,
நான் அதுக்குள்ளார என் மச்சான் தான் முக்கியம், நான் வந்துட்டேன்டா அந்த சைடு. உன் கூட குடிக்கலாம் தப்பில்லை, அவளுங்க கூட குடிக்கலாமா தம்பி, தப்பு. இடரா டேய், அந்த சரகை கொஞ்சம் பெரிய பாட்டிலாக தூக்கி இங்கே கொடுங்க, எனக்கு யூஸ் ஆகும். என் மச்சான் குடிக்க மாட்டான், நான் நல்லா அடிக்கிறேன். டேய் நீ அடிப்பனா அப்புறம் நானும் அடிப்பேன்டா. எனக்கும் கொடுங்க. டேய் நாடா ஃபார்முக்கு வந்துட்ட போல, அடி அடி மச்சான், சர வெடி. ஆமாம் மச்சான், எல்லாத்துக்கும் இதுதான் டவுட்டு. அப்படி கேட்குறான்னு தப்பாக நினைக்காத. ஒயின் எப்பட்றான் உனக்கு செட் ஆனா? நீ எவ்வளோ பெரிய ஆள், ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்து ஒயின் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸ்டில் இருந்தாலும் எப்பட்றா அவன் உனக்கு செட் ஆனா? நல்லா யோசிச்சு கூட பார்க்க முடியல மச்சான். அதில் என்னடா இருக்கு, எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோதான். பிடிக்கும்னா எந்த அளவுக்கு? ஒயினோட அதிகமாக பிடிக்குமா? ஆமாம், சின்ன வயசுலலாம் எப்போ பார்த்தாலும் நான் அவள் கூட தான் இருப்பேன். என் அம்மா எப்பயாச்சும் வெக்கேஷன் வரும்போதெல்லாம் இந்தியாவுக்கு கூப்பிட்டுட்டு போவாங்க. அப்போல்லாம் நான் அவள் கூட மட்டும்தான் இருப்பேன் தெரியுமா. அவள் கூடயே படுத்து தூங்கிடுவேன். டேய் சின்ன வயசுலேயே நீ அப்படி இருந்திருக்கியேடா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா சின்சா. இப்போ வேற, அது அப்போ வேற. அப்போல்லாம் இன்னசென்ட்டாக இருந்தோம், நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்போம், எதை பற்றியும் யோசிக்காமல் ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் நடுவில் நீங்கள் 2 பேரும் அவ்வளோவா பேசிக்கிட்ட மாதிரியே எனக்கு தெரியலையேடா மச்சான். ஆமாடா, ஒர்க் ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னால் அவகிட்ட அவ்வளோவா பேசவும் முடியல, அவளை காண்டாக்டும் பண்ண முடியல, எப்படி இருக்கான்னு தெரில. ஆனால் அப்புறம் எங்கள் அம்மா இந்த மாதிரி ஒயினை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அவள் பெருசானதுக்கப்புறமா எப்படி இருப்பான்னு கூட தெரியலையா. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவளை கல்யாணத்தில் கூட முழுசாக பார்க்க முடியலடா. ஃபர்ஸ்ட் நைட் அப்போ தான் பார்த்தேன். அவள் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடிடுவா, அப்படிதான் இருப்பான்னு நினச்சான். ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டில் வார மாதிரி இருந்தாடா. டேய் என்னடா சொல்கிற, இது பெரிய கதையாக இருக்கும் போலையே. நான் மச்சான் ஆச்சு. அதான்டா, நான் நினச்ச மாதிரிலாம் இல்லை. அப்போது என்ன ஆச்சுன்னா, சங்குக்காவன் அப்படியே அவன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். பெரிய ரூமாக தான் இருக்குது, பண்ணுறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். வயனை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கும்போது எடுத்தோடனே பாஞ்சிடக்கூடாதுடா ஜங்குகா, கொஞ்சம் அவகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பாயணும்னு நினைக்கிறேன். ஐயோ பாயறதை பற்றியே நினைக்கிறேனே. வேறு எப்படிலாம் அவட்ட நடந்துக்கணும் தெரில, ஒரு ஃப்ளோவில் போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஜங்குக்கு அவன் பெட்டில் உட்காந்துருப்பான். நீங்கள் அப்போ தான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரீங்க. ஏய் பொண்டாட்டி வண்டி ஆடி வா, வந்து உட்காரு. மாமா அதுக்கு முன்னாடி இந்த பால் கொடுத்துட்டு காலில் விழுக சொன்னாங்க. ஏய் அதெல்லாம் எதுக்குடி? அந்த கல்ச்சர்லாம் வேணாம். ஆனால் நீ பால் குடிக்கிறேன். இப்போ நீ பால் குடிக்கிற, அப்புறம் நான் உன் பாலை குடிக்கிறேன். என்ன? அது ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. பால் குடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே குடிக்கிறான். நீங்கள் அப்படியே நின்று அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மாமா நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கல்ல? எனக்கு என்ன, நான் சூப்பராக இருக்கேன்டி. சரி ஓகே நீங்கள் உட்காரு. எனக்கு வேற எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. மாமா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் இல்லை? ஆமாம், இதில் என்ன டவுட் இருக்கு? ஏய் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போதுலாம் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுடி, உன்னை பார்க்கணும் அப்படி இப்படிலாம் யோசிச்சு. ஏய் நாடி பேசிட்டு இருக்க கிஸ் அடிக்கிற. ஐயோ நான் கூட உன்னை வேற மாதிரி நினச்சேனே. மாமா எங்க பாரு, நானும் இதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ தான் என்னை பார்க்குறக்கு கூட வரல. ஆனால் நம்ம 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா இவ்வளோ வருஷமா. உனக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சா என்கிட்ட வந்து சேர்றதுக்கு? அப்படி இல்லை, பேச பேச கிஸ் கொடுத்தியே, அது என்ன? அது நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா, அதுக்காக தான். ஓ சாம்பிளா? சாம்பிள் மட்டும் இல்லை,
உனக்கு மெயின் பிக்சர்லாம் காட்டணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டுக்கிட்டு வந்திருக்கேன், எப்படி எப்படிலாம் பண்ணணும்னு. ஏய், நீ சின்ன வயசில் அவ்வளோ வெக்கப்படுவியேடி. ஆ, இப்போ பார்த்தா வேற மாதிரி இருக்க. எப்படி இருக்கேன்? ஆ, அழகா இருக்க. வேற மாதிரி இருக்கேன்னா வேற மாதிரி இருக்க. நீ வெக்கப்பட்டு அப்படியே ஓடிடுவ. நான் தான் வந்து உன்னை கன்வின்ஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு முன்னாடி கசமுசாலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தியா என்ன? ஆமாம், பார்த்துட்டு தான் வந்தேன். இது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும்ல. அப்படியா? ரெடி ஆகிட்டியா? லைட்டா. நீ இப்படியே பேசிகிட்டு இருக்காது, இப்படியே பேசி பேசி மயக்க வேண்டியது. ஆனால் என்ன நினச்சி கூட பார்க்கலடி. சடனாக கிஸ் பண்ணிட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அப்படியா? இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு மட்டும் நீ பாரு. ஏய், என்னடி நீ பாட்டுக்கு எந்திரிக்கிறா? நான் கூட கண்ணி கழியாத பையன்டி, என்னைய பயப்பட வைக்கிற. என்னடி நடக்குது? மாமா, என்னடி எப்படிலாம் பேசுகிற? மைமா ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறியடி, என்னடி நடக்குதுங்க? ரிவர்ஸில் தாண்டி நடக்கணும். நீ உட்காரு, நான் பண்ணுறேன். எனக்கு பயமாக இருக்குல்ல. யார் பண்ணா என்ன மாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டுறீங்க. ஐயோ, நல்லா பெருசாக வேற இருக்கே. டீச்சங்குவா, என்னடா நீ நினைக்கிற? சீத்து. ஏய் பாரி, நான் பண்ணுறேன், புரிதா? நீ உட்காரு. அதான் சொன்னேன்ல, யார் பண்ணா என்ன? நீ உட்காரு, நான் பண்ணுறேன். ஏய், நாடி சொல்கிற? நான் புருஷனா நீ புருஷனா? நீ தான் புருஷன். மாமா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம முன்னாடிலாம் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம்ல? ஆமாம். அப்போல்லாம் நீ எனக்கு கிஸ் பண்ணியிருக்கல? ஆமாம். அதெல்லாம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் யோசிக்கணுமா? என்னடி பண்ணிகிட்ருக்க? சீக்கிரமாக வா, நம்ம விளையாட்டு ஆரம்பிக்கணும். மாமா, என்ன விளையாட்டு? இப்போ நீ ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அதே விளையாட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க. அதாண்டி, இந்த அம்மா அப்பா விளையாட்டுலாம் இருக்குது தெரியுமா? அந்த விளையாட்டு விளையாடலாம். அந்த விளையாட்டை எப்படி விளையாடுறது? நான் உனக்கு சொல்லித்தரேன், புரிதா? நான் உனக்கு கண்டிப்பாக நல்லா சொல்லித்தருவேண்டி. எங்கே வா, எங்கே நில்லு அப்படின்ட்டு இந்த குட்டி ஜாங்கு குட்டி வாயினா அப்படி வாழை பின் பண்ணிட்டு, இங்கே பாரு, இப்போ நான் பண்ணுறதை மட்டும் நீ பார்க்கணும், அப்புறம் நான் பண்ணுறதை நீ திரும்ப செய்யணும், புரிதா? மாமா, நீ என்ன பண்ண போகிற? இந்த விளையாட்டு எப்படி இருக்கும்? அதுவா, காட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணியிருப்பான். இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் நினைக்க சொல்கிற? அதெல்லாம் நம்ம சின்ன வயசில் விளையாண்டது. அது நம்ம இப்போ விளையாடலாமா? ஏய், என்னாடி, கல்யாணம் பண்ணதே விளையாடுறதுக்கு தானா? ஆமாம், அதுக்கு தானே. உன் கூட நான் விளையாடாமல் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உன்னை? இப்போ நம்ம விளையாடுறோவா? இப்போவும் நான் உனக்கு கிஸ் கொடுத்தேன்ல, அதுக்கப்புறமா விளையாட்டை திரும்ப ஆரம்பி. திரும்ப நம்ம அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாம். ஐயோ, அயன் நல்லா தாண்டி இருக்கும், இருந்தாலும் சரி, ஓகே, விளையாடலாம். நீ வந்து மாமா மல்ல உட்கார்றி, அப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம். உட்காந்துட்டேன். இப்போ என்ன? இப்போ என்னவா? இதுக்கப்புறம் தான் எல்லாமே. மாமா, என்ன பண்ணுற? ஏய், நீ தான் கசமுசா எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு வந்தேன்னு சொன்னியே, ஆனால் இதெல்லாம் எம்எல்ஏ சொல்லித்தரல. சரி, ஓகே, விளையாட்டலாம் நான் சொல்லித்தரேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பெட்டில் போட்டுட்டு உங்களை ஹோவா பண்ணுறான். மாமா, ஏய் இர்ரி, லெசன் நம்பர் 1, இந்த அம்மா அப்பா விளையாடல, முக்கியமாக எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் முத்தம் கொடுத்துக்கலாம், புரிதா? அப்படியா? ஆமாம், அப்படிதான். எங்கே யார் எப்படி வேணாலும் முத்தம் கொடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் நீ ஒன்றும் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே கீழே வந்திருப்பான். மாமா, ஏய் என்னடி, உள்ள ஒரு கடலே வச்சிருப்ப போல,
இவ்வளோ தண்ணியாக வந்து நிற்குது. ஆ அது எல்லாம் எம்லி சொல்லி தந்தாளா? இல்லை, நான் சொல்லித்தரேன். ஆ அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே உள்ள விட்டுருப்பான். நீங்கள் அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துருந்துருப்பீங்க. டேய் இவ்வளோ நடந்துச்சா? கரெக்டாக தானடா விளையாண்டுருக்கீங்க. ஆ ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன விளையாட்டு விளையாடணுமோ அதை கரெக்டாக தானடா விளையாண்டுருக்கீங்க. அப்புறம் என்னடா ஜங்குகா நீ நடத்துடா. டேய் ஒரு கடி ஒரு புடி. ஆ இல்லடா, இருந்தாலும் நான் வேற மாதிரி நினச்சிருந்தேன். அவள் வேற மாதிரி இருக்காடா. ஏன்டா உனக்கு பிடிக்கலையா? எனக்கு அது தாண்டா அவட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ எனக்கு அவளை தாண்டா ரொம்ப பிடிக்கும். அவளை மாதிரிலாம் எனக்கு வேறு யாரையுமே பிடிக்காது. இப்போ வரைக்கும் நான் அவளை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன் தெரியுமா? டேய் ரொம்ப காதல் மன்னனா ஆயிட்டடா நீ. உனக்கு வேற போதை தலைக்கு மாதிரி ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கேவலண்டா. இதெல்லாம் குடிக்கிறது ட்ரகு கிடையாது. என் மைமாவை பார்த்தா எனக்கு ஒரு ட்ரக்கு வரும் போகிறேன். அது தாண்டா ட்ரக்கே. அதெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. மச்சான் டேய் வாஸ்டா. ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு தான் காதும் எதுவுமே கரெக்டாக இல்லை. நானும் அப்படியே மதிக்கிறேன் மச்சான் நல்லா குடிச்சிட்டியா? டேய் ஓத்தா செஞ்சா ஒரே ஒரு ட்ரிங்க் தான் அடிக்கிறேன்னு சொன்னேன். என்னையும் ஒரு 5-6 ட்ரிங்க் அடிக்க வச்சிட்டல. எனக்கே இப்போ ஒன்றுமே தெரிலடா. ஒரு மாதிரி எனக்கும் மதிக்கிற மாதிரி தான் இருக்கு. மச்சான் மதிக்கிறியாடா? அதில் வைன் தங்கச்சியும் இருவாள்ல, அவள் தாண்டா மெயினாக இருக்கா. அவள் அப்படியே சங்கு மாமா என்ன பண்ணிட்டுருக்க, வா என் கூட வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு மச்சான். டேய் நல்லா கண்ணை ஒத்து பாடுறா. அது வைன் தங்கச்சியாக இருக்காது, யமன் மாமாவாக இருக்க போகிறாரு. யமன் மாமாவா? ஆமாண்டா. வாழ்க்கையில் எப்பயுமே மறந்துக்கிட்டே இருந்தா மேலே யமன் கூப்பிடு தான் செய்வார். டேய் நீ என்னை விட ரொம்ப கேவலமாக குடிச்சு நல்லா மட்டையாயிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு வீட்டுக்கு போகணுண்டா, நான் கிளம்புறேன். டேய் பார்த்து போடா. அத்தான் என் ஃபோனை கொடுறா. மச்சான் டீ இங்கடா கைய விடுற. ஐயோ போதை வர தெளிய வச்சிட்டானே. போடாடி பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே வெளியே தள்ளாடிட்டே வரோம். நீங்கள் இங்கே ஒரு வேலை இருக்குமோ நெயில்ஸை பைட் பண்ணிக்கிட்டே அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? சங்குக் மாமாவுக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்காமல் போயிடுச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. பெட்டி படிக்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் திரும்ப இந்தியாவுக்கு தான் போகணும் டிவோர்ஸ் வாங்கிட்டு. அப்படிலாம் இருக்காது வயன். எமிலி பைத்தியக்காரி, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டா. அந்த மாதிரிலாம் இருக்காது. நீ அப்படிலாம் நினைக்காத. நினச்ச நீயே ஏதாவது ஒன்று ஓவர் திங்க் பண்ணிக்காது. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இங்கே பெட்டில் புரண்டுக்கிட்டு இருக்கீங்க. கேர்ள்ஸ் எல்லோரும் சேர்ந்து அட் அ டைமில் வர போகிறீங்களா இல்லை ஒன்றா வர போகிறீங்களா? அட் அ டைமில் வந்தீங்கன்னாலும் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். சங்குக்கா உன் ஒய்ஃபெல்லாம் எதுக்கு? நான் இருக்கேன்ல. நீ மட்டும் இல்லை பேபி, என்ன ஒரு 10-15 பேர் இருக்கீங்க. நீங்களாம் இருக்கும்போது என் ஒய்ஃப் எனக்கு எதுக்கு? ஐம் லிவிங் தி பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். அப்படியா? அப்போது நான் உனக்கு தடவி கொடுக்குறேன். ஏய் நீ தடவுனா நான் உரைசுவேன், அப்போ நான் தட்டுவேன். அதெல்லாம் ஒன்றா பண்ணுங்கடி. பா எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? சங்குகா நான் உனக்கு கிஸ் பண்ணிக்கவா? வேணாலும் கிஸ் பண்ணுறி. அப்போ உன் பொண்டாட்டி இருக்கான்ல, உனக்கு பயமே இல்லையா ஜங்குக்கா? எனக்கு எதுக்கு பயம்? அவள் தான் எனக்கு பயப்படணும். நான்லாம் பயப்பட மாட்டேன்ப்பா. இங்கே வாடி பேசிகிட்டே இருக்காதா? மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. பார்த்தா உங்களுக்கு இது கனவாக வந்திருக்கும். இங்கே அப்படி ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு உங்கள் ஃபோனு. பார்த்தா ஜங்குக்கிட்ட இருந்து நிறையா மிஸ்டு கால். நீங்கள் கால் பண்ணுறீங்க. பொண்டாட்டி தெரியாமல் நிறையா குடிச்சிட்டேன்டி. மாமா ஹலோ,
என்ன என்னாச்சு? வீட்டுக்கு வராமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ. ஏய், தெரியாமல் குடிச்சிட்டேன்டி அதிகமா. வந்து கூப்பிட்டுக்கிறியா? ஆ, லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக வாடி பொண்டாட்டி, என்னால் இங்கே நிற்க முடியல. எங்கே இருக்கேன்னு கூட தெரிலடி. யார் வந்து பேசினாலும் தெரியாது போல. சீக்கிரமாக வாடி. ஆ ஆ நீ எங்கே இருக்க? சரி இரு, நான் வரேன். வே, உன்னை யார் இவ்வளோ குடிக்க சொன்னது? ஆ உனக்கு இதே வேலையாக போச்சு. ஏய், ரொம்ப திட்டாதடி. ஆ, பாவம்ல உன் மாமா. சீக்கிரமாக வந்து சேர்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணியிருந்திருப்பான். நீங்கள் லொக்கேஷனை பார்க்குறீங்க. அப்போது நடந்ததெல்லாம் கனவா? அப்படி மட்டும் ஆகிடக்கூடாது. அவனுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா அறிவுரை சொல்லணும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு அப்படியே கார் எடுக்கிறீங்க. ஜங்குக், என்ன இங்கே தனியாக நின்றுட்டுருக்கா? ஒரு மாதிரி தடுமாறிட்டே நின்றுட்டுருக்க. நான் வேணா உன்னை பிடிச்சிக்கவா? ஏய், யார்ரி நீ? ஆ, நீ என் பொண்டாட்டி இல்லை, அதனால் கொஞ்சம் தள்ளி நில்லு. ஜங்குக்கா, நான் உன் பொண்டாட்டி இல்லை தான், ஆனால் நீ ரொம்ப தடுமாறி. இப்படியே விழுந்தா நீ கீழே விழுந்துருவ. நான் கீழே விழுந்தா விழுந்துட்டு போகிறேன்டியா? ஏய், சொல்ல சொல்ல விழுகிற பாரு. ஏய், தள்ளி நில்றி. ஜங்குக்கா, என்ன? ஆ ஜங்குக், நான் உன்னை பிடிச்சி மட்டும் நிற்கிறேன். யாரும் வரலையா? நான் வேணா உன்னை கூப்பிட்டுட்டு போய் உன் வீட்டில் விடவா? இல்லைனா என் வீட்டுக்கு நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகுவா? அதெல்லாம் எதுக்கு? நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. என் பொண்டாட்டியும் வர சொல்லியிருக்கேன், நீ தள்ளு. ஜங்குக், நான் இப்போ தள்ளி நின்றுட்டா நீ கண்டிப்பாக கீழே விழுந்துருவ. நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வா. அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்கிறேன்ல. எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரமாக நான் ஓட்டிகிட்ருக்கேன், ஆனால் ஜங்குக் எங்கே இருக்கானே தெரில. மாமா, நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க? எனக்கு கோவமாக வருது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் கரெக்டாக ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்படியே வெளியே இறங்கி பார்க்குறீங்க. ஏய், நான் தான் தள்ளுன்னு சொல்கிறேன்ல, தள்ளி போடியா? ஜங்குக்கா, இப்போ எதுக்கு நீ தள்ளி விடுற? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நீ ரொம்ப குடிச்சிருக்க, நான் வேணா உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகுவான்னு தானே கேட்டேன். வேறு ஏதாவது தப்பாக கேட்டேனா? நீ தப்பாக எதுவும் கேட்க வேணாம், இதுவே தப்பாதாரியா? என் பொண்டாட்டி வர சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் வேறு என்ன? மூடிட்டு போவியா? என் பொண்டாட்டி பார்த்தா தப்பாக நினச்சிக்குவா. அவளெல்லாம் நான் தப்பாக இல்லை. அவளை இப்படிலாம் யோசிக்க கூட நான் விடக்கூடாது. அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? அவளெல்லாம் நினச்சா கூட அவ்வளோ மாதிரி எனக்கு கிடைக்காது. பொண்டாட்டி போகிற நம்ம பேசுகிறக்கா நான் இங்கே வந்து நின்ன. நான் போகிறேன், நீ என்னமோ பண்ணிட்டு சாகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிருந்திருப்பா. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே நீங்கள் கையை கட்டிட்டு, இந்த மாதிரி ஒரு பையனை போய் தப்பாக நினச்சிட்டே ஓயன். இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான். எம்எல்ஏயும் உனக்கு இருக்கு. மாமா, சாரி, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன்ல. மாமா. ஐயோ, கண்ணு வர தெரிய மாட்டேங்குதே, எல்லாமே ஒரு மாதிரி சுற்றுதே. மாமா, என்ன இங்கே நீ பண்ணிட்டு இருக்க? நீ வா, நம்ம போகலாம். வாயினு, சாரிடி, தப்பு பண்ணிட்டேன்டி. செஞ்சு ரொம்ப அதிகமாக குடிக்க வச்சிட்டான்டி. நான் கூட குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். என் பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான்னு சொன்னேன். நீ எதுவும் தப்பாக நினைக்கல? நான் உன்னை எப்பயும் தப்பாக நினைக்க மாட்டேன். சாரி மாமா. எதுக்குடி சாரியா? அது நான் வேற மாதிரி ஒன்று நினச்சிட்டேன். ஏய், கேகலடி, கொஞ்சம் சத்தமாக சொல்லு. நான் வர குடிச்சிருக்கேன், நீ என்ன பேசுகிறேன்னு கூட புரிய மாட்டேங்குது. அது நான் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன்ல, அதனால தான். நீ வா, நம்ம போகலாம். ஓகேடி, இருந்தாலும் சாரிடி பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து உங்கள் காருக்குள்ளார உட்காந்துக்கிறான். நீங்கள் கார் ஓட்டிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. உன்னை எப்படிடா நான் தப்பாக நினச்சேன்? எவ்வளோ நல்ல பையனாக இருக்க நீ. நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். மாமா, ஐம் ரியலி சாரி. உன்னை நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் மாமா. தப்பு, இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வண்டி ஓட்டதுக்கப்புறமா, மாமா எந்திரி, நம்ம தூங்க போகலாம். அதுக்குள்ளார வீடு வந்துருச்சா? சரி, வா, நம்ம போகலாம். ஐயோ, நீ ஏன் இவ்வளோ தடுமாறுற? அவ்வளோ குடிச்சிருக்கியா நீ? இப்போ நான் பேசினா நீ உனக்கு எல்லாமே மறந்துடும். நீ போய் தூங்கு,
நாளைக்கு உனக்கு இருக்கு. ஆ ஏய், வேற எதுவும் தப்பாலாம் பேசாதடி. பிரின்ஸ் தாண்டி ரொம்ப அதிகமாக குடிக்க வச்சிட்டான். அவருக்கும் இருக்கு, உங்கள் 2 பேர்த்துக்குமே இருக்கு. இரு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே கூப்பிட்டுட்டு போயிட்டு அவனை படுக்க வைக்கிறீங்க. பொண்டாட்டி வாடி, ஏதாவது பண்ணலாம். ஆ நீ நல்லா குடிச்சிருக்க, இப்போ ஏதாவது பண்ணால் நீ மறந்துடுவ. ஆ ஏய், நாளைக்கு காலையில் பண்ணலாண்டி. நீ எனக்கு சொல்லு, நான் என்னெல்லாம் மறந்தேன் அப்படின்ட்டு. ஆ நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை பிடிச்சி இழுக்க நீங்கள் அப்படியே அவன் மேலே விழுந்திருப்பீங்க. அவன் அப்படியே திரும்பி உங்களை ஹோவர் பண்ணுறான். மாமா, நீ நிஜமாலுமே எல்லாத்தையும் மறந்துடுவ, அதனால தான் சொல்கிறேன், நீ தள்ளி போ. தள்ளிலாம் போக முடியாது. ஏய், நான் எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி மட்டும்தாண்டி நினச்சிட்ருக்கேன், அது உனக்கு தெரியுமா? அது உனக்கு தெரியாதுல்ல, உனக்கு அதை பற்றி கவலை கூட இல்லை. அப்படிலாம் இல்லையே. ஆ அப்படிலாம் இல்லை பொண்டாட்டி, ஐ லவ் யூ ஸோ மச் டி. ஆ மாமா, மாமா உனக்கு கண்டிப்பாக எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ எதுவும் எனக்கு ஞாபகம் இருக்காது தான். நாளைக்கு காலையில் நீ எனக்கு ஞாபகப்படுத்து. ஆ மாமா, மாமா விடு. அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மாமா என்ன பண்ணுற? ஏனும் பண்ணவே ஆரம்பிக்கலையே. ஆ ஜங்குக் மாமா விடு. மைமா இறி. ஆ மாமா அதை விடு மாமா. அது தாண்டி இருக்கிறதுலையே மெயின். எனக்காக வச்சிருக்கிய நல்லா பெருசா. ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். மாமா அதை விட, அதை தவிர வேறு ஏதாவது பண்ணு. அது தாண்டி எனக்கு ட்ரக்கே. ஆ இரு கொஞ்ச நேரம், புரியுதா? மாமா பிடிச்சி இழுக்காத. அப்படிதான் பண்ணுவேன், அதுதான் நல்லா இருக்கும். உனக்கு பிடிக்கலையா? ஆ பிடிச்சிருக்கு. அப்புறம் வேறண்ணா? ஆ அப்படின்னு கேட்டுட்டு அவன் அப்படியே கீழே போகிறான். உனக்காக தாண்டி எல்லாமே, புரியுதா? மாமா எனக்கா? ஆ உனக்காக தான். ஏ மைமா வயன், உன்னை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன்டி. எப்படின்னு தெரில, உன் மேலே மட்டும் எனக்கு அவ்வளோ லவ், அந்த பொண்ணு மேலே மட்டும் அவ்வளோ லவ் சார் அப்படிங்கிற மாதிரி. மாமா கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணுறேன். ஆ பால் தயிரா உரையும் முன்ன 10 தடவை சேர்ந்திருப்போம், தயிர் மோரா மாறுபட்டும் உயிரும் கலந்திருப்போம். ஏய், ஒரு முத்தம் கொடுத்தா 2 புள்ள தருவியாடி? ஆ தர மாமா. உனக்கு எல்லாமையா? உனக்கு தானே எல்லாமே. வா. ஆமாண்டி, அன்னைக்கு தான் அது எல்லாமே. இது 2ம், இதுக்கப்புறமும் எல்லாமே. ஆ 2 குழந்தை வந்துருச்சுன்னா அப்புறம் எப்படி எனக்கு தருவ? குழந்தைக்கு எல்லாமே கொடுத்துருவல. ஆ உனக்கும் கொஞ்சம் கொடுக்குற. ஆ அப்படியா? எனக்கு கொஞ்சம்லாம் பத்தாதுடி, எனக்கு அதிகமாக வேணும், புரியுதா? மாமா நான் கொடுக்குறேன். ஆ ஆ குடுறி, நல்லா கொடு, நிறையா கொடு. ஆ கொடுக்குறேன், கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். ஆ ப்ராமிஸா? ஆமா ப்ராமிஸா கொடுப்பியா? கொடுப்பேன் மாமா, ஐ ப்ராமிஸ். கண்டிப்பாக குழந்தைக்கு போக மீதி தருவேன். குழந்தைக்கு அது பத்திருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஆ அப்புறம் எப்போ கிடைக்குதோ அப்போ கொடுக்குறேன். அப்படியா? சரிடி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியே விட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு, ஏ பொண்டாட்டி எனக்காக அந்த பாட்டு பாடுறி. ஆ எந்த பாட்டு? ஆ ஏய், நான் தான் பாடினல அந்த பாட்டு, அந்த பாட்டோட கண்டினியூஷன் பாடு, இல்லைனா ஏதாவது ஒரு லைன் பாடு அதுலேருந்து. ஆ ஆ பாடிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சங்கு கூட தலையை அழகாக கோதி கொடுக்குறீங்க. அவன் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு உங்களை பார்க்குறான் ஹாஃப் லிட் ஐஸில். ஏய் பாடுறி. ஆ சரி ஓகே பாடுறேன். அப்படியே அந்த நைட் போயிருந்திருக்கும்.
நீங்கள் அப்படியே ப்ளிஸ்ஃபுல்லாக அவங்க கூட படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. அட் தி மார்னிங் நீங்கள் கிச்சனில் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. மாமா, காலையிலேயே நீ ஆரம்பிச்சிட்டியா? பொண்டாட்டி குட் மார்னிங் டி. உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அவனோட மார்னிங் ஹஸ்கியான நல்லா ரஃப்பான வாய்ஸை கேட்கும்போது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. உங்களோட ஹேண்ட்ஸ் அவனோட நெக்கில் வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு, மாமா குட் மார்னிங். அதுக்கு தான் இவ்வளோ சீனா? நீ கூட நல்லா பச்சைக்குன்னு ஒன்று கொடுக்க போகிறேன்னு நினச்சி ஏமாந்துட்டேன்டி. இந்த ஒரு சின்ன பையனை போய் இப்படி ஏமாத்துறியே. ஓ, நீ சின்ன பையனா? நம்பவே முடியலையே. ஏய், நம்பி தாண்டி ஆகணும். பயமா, லவ் யூ டி. லவ் யூ ஸோ மச். அப்புறம் நான் உனக்காக நிறையா டிஷ்ஷஸ்லாம் மேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, புரியுதா? நீங்கள் சொல்ல அவன் அப்படியே உங்கள் இடுப்பு பிடிச்சி கிள்றான். நீங்கள் அப்படியே துள்ளுறீங்க. ஏய், அப்படி தான் பண்ணுவான். ஆமாம், நேற்று நைட் என்ன ஆச்சு? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நீ என்னை பிடிச்சி நல்லா திட்டிருப்பல்ல? நான் உன்னை பிடிச்ச திட்டலையே. உன்னை நான் நல்லா கொஞ்சினேன். உனக்கு தான் மறந்துடும்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. மறந்துருச்சு, ஞாபகப்படுத்துடி. இதுதான் நீயும் நேற்று சொன்ன. நீ மறந்துடுவேன்னு நான் சொல்லும்போது, ஆமாம் நான் மறந்துடுவேன், எனக்கு நீ ஞாபகப்படுத்துன்னு சொன்னேன். அப்படியா? அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ஸ்லாப்பில் உங்களை ஏறி உட்கார வச்சுட்டு, எப்போ சொல்லு, நேற்று நைட் என்ன ஆச்சு? அது நேற்று நைட்டு ஒன்று பிடிச்சி நான் நல்லா திட்டினேன். திட்டவே இல்லைன்னு சொன்னா? கொஞ்சம் முன்னாடி இன்ட்ரோக்கு மட்டும் அப்படி இருக்கும். அப்படியா? சரி ஆரம்பி. அப்புறமா நீ என்னை பிடிச்ச இலக்கு ஹோவர் பண்ணியா? அப்புறம் நான் கூட விடு மாமா அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லி பார்த்தேன். ஆனால் நான் விட்டுருக்க மாட்டேன். ஆமாம், நீ விட்டுருக்க மாட்டேன், விடவும் இல்லை. அப்புறம் என்ன நல்லா பிடிச்சி கிஸ் பண்ணியா? அப்புறம் அப்புறம் கீழே வந்து என்ன பால் கேட்டனா? எப்படி ஞாபகம் வச்சிருக்க? அப்போ உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் சொல்ல வேண்டாம்ல, தள்ளு. ஏய், நான் சும்மா கெஸ்ல கேட்குறேன்டி, நீ சொல்லு. நீ சொல்கிறத கேட்டாலே எனக்கெல்லாம் ஒரு மாதிரி தூக்குதுடி. சொல்லு. அப்புறமா கீழே வந்து அப்புறம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்ல, சொல்றி. அப்புறம் நம்ம அம்மா அப்பா விளையாட்டு தான் விளையாண்டோம். அதுதான் விளையாண்டுருப்போன்னு தெரியுமே. அப்புறம் வேற என்ன சொன்ன? அப்புறம் நீ எனக்கு ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்ட. எனக்காக ஒரு பாட்டும் நீ பாடின. அப்படியா? நீ பாடினியா? ஆமாம், பாடின. சரி, நம்ம அதை ரீக்ரியேட் பண்ணலாம். எனக்கு அது எப்படி இருந்தது ஃபீலுனா எதுவுமே ஞாபகம் இல்லை. அதுக்காக திரும்பவுமா? எனக்கு வாக்கு இருக்கு. ஏய், வாக்கு இருக்குன்னெலாம் கேட்காத, புரியுதா? எனக்கு அதுக்கு தான் இருக்கு. மாமா, என்னை விடு. ஐயோ மைமா, அப்பெல்லாம் விட முடியாதுடி. எப்படி தான் ஆரம்பித்தேனா? ஆமாம், எப்படி தான் ஆரம்பித்தேன். அப்புறம் இங்கே அங்கேயும் தான். அப்புறம் எங்கேயும் தான். உனக்கு அங்கே தான் ஏதோ கோவில் கட்டின மாதிரி அங்கேயே இருக்கே. ஏய், அதாண்டி உண்மை. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் கீழே போனியா? போயிட்டேன். இரு, முன்னாடி என் தம்பியை வெளியே எடுத்துக்கிறான். எனக்கு நீ அந்த பால் தயிராக உரையும் முன்ன 10 தடவை சேர்ந்துருப்போம் அந்த லைன் பாடின. அப்படியா? அந்த பாட்டு பாடின. அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் அதுதான் பண்ண. அப்புறம் அதுக்கப்புறமா மாமா இதுதான் பண்ணியிருப்பேன். ஆமாம், அதுதான் பண்ணேன். சரிடி, ஓகே.
அதுக்கப்புறமா என்ன வலி எடுத்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், அப்புறம் அழகா வந்து என் கன்னத்தை பிடிச்சி பிடிச்சிட்டான். அப்புறம் எனக்கு அந்த சாங்கில் ஒரு லைன் பாடுன்னு சொன்னேன். பாடினியா? ஆ, நான் பாடி நீ அழகா சமத்தா தூங்கிட்டு தெரியுமா என் சமத்து குட்டி. ஹா, அப்படியா? அப்போ திரும்ப பாடு. நான் தூங்கலாம் மாட்டேன், இன்னொரு ரவுண்டு போகிறேன். ஆமாண்டி, காலையில் ஆயிடுச்சுல, எப்படி தூங்க முடியும்? அன்றைக்கி வர இன்னைக்கு லீவு, அதனால டைம் விட்டு பண்ணலாம், புரியுதா? என்னை வெளியே கூட்டிகிட்டு போ. உனக்குள்ளே விட்டுட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், புரியுதா? சரி இப்போ பாடு. சம கோழி கூவ சங்கதிக்கு வார ஒத்த மொத்தம் தந்தானா ரெட்ட புள்ள தார. அப்படியா? நிஜமாலுமே வாடி. அப்போ குட்ரி. மாமா என்ன பண்ணுற? 1க்கு 2 கொடுத்துட்டான், குடு. சங்குக்கா, ஏய் இர்ரி, அதுக்கு தான் நானும் பிளான் பண்ணிட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவன் அப்படியே தூக்கிட்டு திரும்பவும் பெட்ரூம்க்கு போயிடுறான். ஓகேடா, நான் அப்படியே அந்த ஸ்டோரி முடிச்சுக்கிறேன். பேர்ல்ஸ், நான் முன்னாடி சொன்னதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை குமரல்கள், ஓகேயா? பட் ஆனால் உங்ககிட்ட எனக்கு கோச்சிக்கவே தெரியாது. ஓகேடா, டேக் கேர், லவ் யூ ஆல், பை, மியாவ் யூ, காதல் யூ பேர்ல்ஸ், பாய்.